இப்போது விஞ்ஞானிகள் 28 பில்லியன் சூரியன்களுக்கு சமமான மிகப்பெரிய ஒரு ஜோடி கருந்துளைகளை கண்டுபிடித்திருக்காங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கருந்துளைகள் இதுதான் என விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கருந்துளைகள் ஜெமினி நார்த் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. B20402+379 என பெயரிடப்பட்ட இந்த நீள்வட்ட கேலக்சி 28 பில்லியன் சூரியன்களுக்கு சமமான இரட்டை சூப்பர் மாசிவ் கருந்துளைகளை உள்ளடக்கியுள்ளது. இரண்டு கேலக்சி திரள்கள் ஒன்றிணைந்து அதோட கருந்துளைகள் ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்படும். இந்த கருந்துளைகள் இறுதியில் இப்படி மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தும் என கருதப்படுது. இருந்தாலும் இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லை. ஒரு சில கருந்துளைகள் வெறும் 24 ஒளியாண்டு தூரத்தில் ஒன்றையொன்று நெருங்கியதற்கான சான்றுகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த கருந்துளைகள் இரண்டும் ஒன்றையொன்று நெருங்குவதற்கு இன்னும் ஏராளமான நட்சத்திரங்கள் தேவைப்படும் என சொல்லியிருக்காங்க. இவை இரண்டும் ஒன்று சேரும் பொழுது இதன் அருகில் எந்த நட்சத்திரங்களோ எதுவுமே இதன் அருகில் இருக்காது எனவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இரண்டு கருந்துளைகளும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரம் எல்லா பொருட்களையும் தன்னகத்தே இழுத்து கொண்டு விடும். ஆனா இப்படி இந்த ரெண்டு கருந்துளைகளும் ஒன்றோடொன்று இணையுமா இல்லையா என்பது இதுவரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு மர்மமாவே இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் தனித்தனியாக ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். வருங்காலத்துல இதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது தெரிய வரும் என சொல்லியிருக்காங்க.